ஹாய் குட் ஈவினிங்க. இன்றைக்கி வந்து சடனாக பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு நான் கள்ளக்குறிச்சிக்கு போனேன். என்னோடய ஹபி கூப்பிட்டு அவர் வந்து பஸ்ஸில் அனுப்பிட்டார். சரின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போய் ரொம்ப நாள் ஆகுதுன்ட்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே நானும் போயிட்டு இருந்தேங்க. கள்ளக்குறிச்சியில் வந்து எதுக்கு கூப்பிட்டான்னு எனக்கே தெரியல. கிட்ட போனால் தான் எனக்கே தெரிஞ்சுது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மூவிஸ் பார்க்க தேட்டருக்கு தான் வர சொல்லியிருந்தார். எங்கள் அண்ணன் அண்ணி எல்லோரும் நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம். எனக்கே சர்ப்ரைஸாக இருந்தது. டிக்கெட் வாங்கிட்டு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தேட்டருக்குள்ளே வரேன். ஃபஸ்ட் டைம்னா என்னோடய வாழ்நாளே எனக்கு இப்போ வந்து வயசு 27 ஆகுது. இதனால் வரைக்குமே நான் தேட்டர் எங்கே இருக்குது, எந்த பக்கம் இருக்குது, தேட்டரில் படம் ஓடுறது கூட எனக்கு தெரியாது. அந்தளவுக்கு தான் நான் இருந்தேன். பட் அண்ணி வந்து கூப்பிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து தேட்டருக்குள்ளே வரேன். இப்போ வந்து யூத் படம் ட்ரெண்டிங்கில் ஓடிட்டுருக்கு இல்லைங்களா, அதை பார்க்க தான் வந்தோம். நல்லா இருந்ததுங்க படம். ஆக்சுவலாக நான் வந்து வீட்டிலே மூவிஸ்லாம் பார்க்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பிடிக்காது, அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன். பாதி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதில் ஃபைட்டிங் சீன் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஏஞ்சி போயிடுவேன் நான். அதனால் நான் மூவிஸ் பக்கமே போகிறதில்ல. தேட்டரில் ஒரு 3 ஹவர்ஸ் எப்படி ஒரே இது உட்காந்துருக்குறதுன்னு சொல்லிட்டு நான் அங்கேயே கண்டிப்பாக அது வரைக்கும் நான் போகவும் மாட்டேன். யாரும் கூப்பிட்டதும் இல்லை, நானும் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம் காட்டினது கிடையாது. அண்ணன் வந்து இப்போ சர்ப்ரைஸாக கூப்பிட்டதுனால தான் வந்தேன். என்ன எதுக்கு இங்கே கூப்பிட்டேன், நாங்களாம் வரமாட்டேன்னு சொன்னேன். இல்லைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்தாரு. சரின்னு சொல்லிட்டு அங்கேயே நான் அப்படியே கம்முன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு உட்காந்துட்டேன். சாப்பிட்ற வரைக்கும் கம்முன்னு தான். அதுக்கப்புறம் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் சும்மா இருன்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு படத்தை பார்த்தா செம்ம காமெடிங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுவும் இந்த சார் இருக்கார் பாருங்க, அவரோட வாய்ஸ் செம்மையாக இருந்தது, பொண்ணு வாய்ஸ் மாதிரியே. அதுக்கப்புறம் தான் வந்து வாவ் ஆஹா இப்போ தான் வந்தது, ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காந்து பார்த்தேன். நான் அந்தளவுக்கு படம் வந்து சூப்பராக இருந்தது. சிரித்து வாயெல்லாம் வலிச்சிருச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுன்ற மாதிரி இந்த படத்தை பார்த்து நான் சிரிச்சிட்டேங்க. பாதி மூவிக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபீலிங்ஸாக வந்தது. ஒரு எமோஷ்னல் சீன்ஸ் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஹீரோவே படிக்க ஆரம்பிப்பார். அது அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கப்புறம் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. லவ், ரொமான்டிக், ஃபேமிலி, அதுக்கப்புறம் எக்ஸட்ரா ஆல்வேஸ் எல்லாமே இந்த படத்தில் இருந்தது. ரொம்ப பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டு இருந்தது. அன்றைக்கே பார்த்திங்கன்னா செம கூட்டம் தாங்க. கூட்டம்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் 12th எக்ஸாம் முடிஞ்ச பசங்க எல்லாருமே தேட்டருக்குள்ளே தான் அங்கே தான் இருந்தாங்க நிறைய பேர். அப்புறம் நாங்களும் டிக்கெட் வாங்கிட்டு போய் உட்காந்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். படம் பார்க்க சூப்பராக இருந்தது. எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லிட்டு எண்டிங் வரும்போது, அண்ணா இன்னும் ஒரு டிக்கெட் வாங்க, திருப்பி நான் உட்காந்து என்ன பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ பார்த்த வரைக்கும் போதும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து கூப்பிட்டாரு. படம் வந்து எண்டிங் வரைக்குமே ரொம்ப டச்சிங்காக செம்மையாக இருந்ததுங்க. நீங்களும் இதை பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். டைம் வந்து இப்போ 5 o'clock ஆகிப்போச்சு. சரி ஓகே ஏதாவது சாப்பிட்டு போகலான்னு சொல்ல அந்த அண்ணன் வேண்டான்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ரோட்டு கடை ஹோட்டலில் வந்து கூட்டிகிட்டு வந்து நிறுத்தினார். அது வந்து கள்ளக்குறிச்சி துர்க்கம் ரோட்டில் பிஸ்மிலா ஹோட்டல்னு சொல்லியிருந்தது. எங்கள் சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணோம். பட் ஆனால் சாப்பாடு நடந்தது. அண்ணன் வந்து பரோட்டா வாங்கிட்டாங்க. நானும் நீ வந்து சிக்கன் ரைஸ் வாங்கிட்டோம். ரொம்ப சில்லிலாம் போட்டு எக்லாம் போட்டு செமையாக கொடுத்துருந்தாங்க. நல்லா சுட ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைமில் வந்து நாங்கள் டின்னரையே முடிச்சிட்டோங்க. சாப்பிட்டுட்டு பக்கத்தில் கண்காட்சி போட்டிருந்தாங்க. அங்கே சும்மா வெளில நின்று அப்படியே எட்டி பார்த்துட்டு உள்ளே போகலான்னு நினச்சோம். பட் ஆனால் இன்னும் ஓப்பன் பண்ணலை. 6 o'clock மேலே தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே பரவாயில்ல, இன்னும் நாள் வந்து பார்த்துக்கலாம், டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்புறதுக்குள்ளே இருட்டாகவும் ஆயிடுச்சுங்க. சரி இதுக்கு மேலே போய் என்ன சமைக்கிறதுன்னு தெரியல. அண்ணன் வந்து சாப்பாடு வாங்கி தரேன், பசங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடுன்னு சொன்னார். இல்லை வேண்டாம் கையில் வந்து பெரிய குக்கு, நானே சமைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பையன் வந்து ஒரு நேரம் எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு என்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நான் பார்த்தாரு. இதெல்லாம் ஒரு ஸ்நாக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டார். சரிப்பா இதான் நாங்கள் எங்கள் காலத்தில் சாப்பிட்டோன்னு சொன்னேன். ஹாட் பாக்ஸ் திறந்து பார்த்தா ஒரு சாப்பாடும் கிடையாது. சரி ஓகே இட்லி மாவு இருந்தது, நான் டக்குன்னு தோசை ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கார சட்னி ரெடி பண்ணிட்டேன். குழந்தைங்க சாப்பிட்டாச்சு, வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டேன், நானும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாமான் இருந்தது, அதையும் சேர்த்து விளக்கி